God bless you. வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். இந்த அருமையான நாட்களில் 2ஆம் மாதம் 1 தேதியில் உங்கள் ஒருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எனவே வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிற போது அந்த வாக்குத்தத்தத்தை விழித்திருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதங்கள் நம்மிடத்தில் வருகிற போது நம்ம அது மேல் நினைவு கூறாமல் இருக்கிற போது, நம்ம அதை குறித்து கவனமில்லாத இருக்கிற போது அது வந்து நம்மிடத்தில் திரும்பி போகும். அப்படிங்கிறாதபடிக்கு அது வருகிற வேளையில் நம் விழித்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய சிந்தையின்படி நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நீங்கள் எப்போதும் ஆண்டவரை குறித்து நோக்கி பாருங்கள். ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் நிறைவேற என்று காத்திருந்தீர்களானால், ஆஹா, என் மகன் இந்த வாக்குத்தத்தின் மேல் கவனமுள்ளவனாக இருக்கிறான், இந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று தேவன் பிரியமாயிருப்பார். வேதம் அதுதானே குறிப்பிடுகிறது. என் வார்த்தையானது உங்களிடத்தில் வந்து அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொன்னார் அல்லவா? நிச்சயம் ஆண்டவர் வாய்க்க செய்வார். காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.